வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள இறைவனாகிய அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே செலுத்துகிறேன். வணங்குவதற்கும் தொழுவதற்கும் அஞ்சுவதற்கும் அடிபணிவதற்கும் அல்லாஹ்வின் நாமமே அன்றி வேறு எந்த நாமமும் பூமி மீதெங்கும் வழங்கப்படவில்லை. சில கிறிஸ்தவ நண்பர்கள் என்னுடைய வீடியோக்களின் கமெண்ட்களிலே சில கேள்விகளை கேட்கின்றனர். அது என்னவென்றால், நீங்கள் வெறும் குரானை மட்டும் போதித்துவிட்டு சென்று விட வேண்டியது தானே, எதற்காக பைபிளை இழுத்து வைத்து பேசுகிறீர்கள், எதற்காக பைபிளை குறை கூறுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள். தேவனாகிய கர்த்தராகிய அல்லாஹ் எனக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை கொடுத்திருக்கின்றார். அவர் என் உயிரை கைப்பற்றுகின்ற நாள் வரை அந்த வேலையை செய்து முடிப்பது என்னுடைய தலையாய கடமையாக கருதுகிறேன். என்னை கிறிஸ்தவத்திலிருந்து இந்த சிறப்பான மார்க்கமாகிய இஸ்லாமிற்கு அழைத்து வந்ததின் நோக்கமே அதற்காக தான் என்று நான் அறிந்து கொள்கின்றேன். எப்படி என்றால், குரான் இவ்வாறாக கூறுகிறது: மரியமின் மகன் ஈசாவை அல்லாஹ் என்று கூறியோர் இறை நிராகரிப்பாளர்கள் ஆகிவிட்டார்கள். சூரா 5 ஆயத்து 17 காணலாம். அதாவது மேரியுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை அல்லாஹ் என்று கூறியோர் இறை நிராகரிப்பாளர்கள் ஆகிவிட்டார்கள். அடுத்ததாக ஒன்று கூறுகின்றார்: மரியமின் மகன் ஈசாவை அல்லாஹ்வின் மகன் என்று கூறியோர் ஏக இறைவனை மறுத்து விட்டனர். இது வெறும் அவர்களுடைய வாய்மொழியாகும். என்ன சொல்றாரு? மேரியுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை அல்லாஹ்வின் மகன் என்று கூறுகிறார்கள். தெரியுமா? கடவுளுடைய குமாரன், தேவகுமாரன் என்று கூறுகிறார்களே, அவர்கள் ஏக இறைவனை மறுத்து விட்டனர். அது அவருடைய வெறும் வாய்மொழிதான், அது உண்மை அல்ல. இது சூரா 9 ஆயத்து 30 காணலாம். அடுத்ததாக கூறுகின்றார்: மூவரில் அல்லாஹ்வும் ஒருவர் என்று கூறியோர் ஏக இறைவனை மறுத்து விட்டனர். அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாகிவிட்டார்கள். அவர்கள் இந்த கூற்றிலிருந்து விலகி கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. மூவரில் ஒருவர் என்று என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா ஒருத்தர், குமாரன் ஒருத்தர், பரிசுத்த ஆவி ஒருத்தர். மூவரில் ஒருவர் அல்லாஹ் என்று கூறியோர் ஏக இறைவனை மறுத்து விட்டனர், இறை நிராகரிப்பாளர் ஆகிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கூற்றிலிருந்து, தங்களுடைய சொல்லிலிருந்து விலகி கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று சொல்கின்றார். அடுத்ததாக ஒன்று சொல்கின்றார்: மரியமின் மகன் ஈசாவை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை, அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, அவருக்கு பதில் வேறொரு ஆள் ஒப்பாக்கப்பட்டார். அவர்கள் யூகத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள், இதை குறித்த அறிவு அவர்களிடம் இல்லை என்று கூறுகின்றார். அப்ப இந்த 4 காரியத்தையும் எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கின்றேன். கிறிஸ்தவர்களுக்கு இந்த 4 காரியத்தையும் எடுத்து வைக்க வேண்டிய கடமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றேன். மரியமின் மகன் ஈசா அல்லாஹ் என்று கூறியோர், மரியமின் மகன் ஈசாவை அல்லாஹ் என்று கூறியோர் இறை நிராகரிப்பாளராகிவிட்டார்கள். மரியமின் மகன் ஈசாவை அல்லாஹ்வின் மகன் என்று கூறியோர் ஏக இறைவனை மறுத்து விட்டனர். மூவரில் ஒருவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று மூவரில் அல்லாஹ்வும் ஒருவர் என்று கூறியோர் தங்கள் கூட்டிலிருந்து விலகி கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் குரானிலே எச்சரிக்கின்றார். குரான் சூரா 4 ஆயத்து 171 கடவுள் மூவர் என கூறாதீர்கள், விலகி கொள்ளுங்கள், அது உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்குரியவன், அவனுக்கு பிள்ளை இருப்பதை விட்டும் அவன் தூயவன். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன். அவர்கள் தங்கள் கூற்றிலிருந்து விலகி கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்வது? அவர்களுக்கு இது போன்ற வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் உங்கள் கூற்றிலிருந்து விலகி கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களே, நீங்கள் தவறான கூற்றில் இருக்கிறீர்கள். தவறான செய்திகள் உங்களை தவறான பாதைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. கிறிஸ்தவர்களே,
நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். விலகிக் கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது என்று தேவனாகிய கர்த்தராகிய அல்லாஹ் உங்களை எச்சரிக்கின்றார் என்பதை யார் சொல்ல வேண்டும்? அதற்காக தான் என்னை தெரிந்து கொண்டார். வெறும் குர்ஆனுடைய வசனங்களை மட்டும் சொல்லிவிட்டால் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அதோடு பைபிள் ஒத்து போகின்ற வசனங்கள், பைபிளிலே சொல்லப்படுகின்ற வசனங்களை எடுத்து வைத்து அதோட கம்பேர் பண்ணி அவர்களுக்கு போதித்தால்தான் அவர்கள் சற்று சிந்திப்பார்கள். சிந்திக்கிறார்களோ சிந்திக்கவில்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். அவர்கள் உணர்கிறார்களோ உணர்ந்து கொள்ளாமல் போகிறார்களோ அது அப்பாற்பட்ட விஷயம். அதை அவர்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும். பைபிளோடு அதை கலந்து பைபிளுடைய வார்த்தைகளோடு அதை ஒப்பிட்டு பைபிள் உள்ள முரண்பாடுகளையும் அவர்களுக்கு எடுத்து காட்டி சம்பந்தப்பட்ட வசனங்களை இவ்வாறாக இருக்கிறது பாருங்கள் என்பதை அவர்களுக்கு எடுத்து வைத்து அவர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை அவர்களுக்கு தூண்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் இந்த காரியத்தை நான் செய்கின்றேன். இந்த அழைப்பு பணியை நான் செய்கின்றேன். இது அல்லாஹ் நாடினார். கிறிஸ்தவத்திலிருந்து என்னை அழைத்து வந்ததின் நோக்கமே, நான் இருக்கும் இந்த காலம் வரை கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் மூலமாக குர்ஆனுடைய வசனங்களை வைத்து பைபிளையும் கம்பேர் பண்ணி அவர்களுக்கு சத்தியத்தை விளக்க வேண்டும். பைபிளில் இருக்கிற சத்தியத்தை மட்டும் விளக்க வேண்டும். அசத்தியங்களை எல்லாத்தையும் விளக்கிவிட்டு சத்தியங்களை அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹ் என்னை தெரிந்து கொண்டார். அந்த வேலையை நான் செய்வது எனக்கு தலையாய கடமையாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு முன் வைக்கிறேன். என்னை மட்டுமல்ல, உலகத்திலே அநேகரை இஸ்லாமிற்கு கொண்டு வருகின்றார். இந்த காலகட்டத்தில், இந்த பீரியடில், இந்த தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிற ஒரு சிறிது காலம். அதுபோல உலகின் பல இடங்களிலே பல மொழிகளை சேர்ந்தவர்களை அல்லாஹ் தெரிந்து கொண்டு அது பைபிள் ரீதியான சத்தியங்களை அவர்களுக்கு குர்ஆன் மூலம் ஒப்பிட்டு காட்டக்கூடிய சில விஷயங்களையும் அவர்களுக்கு எடுத்து வைக்கின்ற சில நபர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தராகிய அல்லாஹ் தனது சாட்சியாளர்களை பூமியிலே நியமித்துக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள். I converted from Christianity to Islam because I believe in the God of Moses, the God of Abraham, the God of Noah, the God of Jesus, the God of all the prophets that he sent, that had all the same message. Every single one of these prophets taught the same thing. Jesus, peace be upon him, all of them said, God is one. Pray to God, only God. He's the only one worthy of worship. He has no partners. He has no son or daughter. He is one. God is not a Trinity. No book that was sent ever said anything about a Trinity. So how could Christianity be true? How could Christianity be true when Jesus said, pray to God? Jesus prayed to God. And so if Jesus is praying to God, then that's two different entities. You can't say that they are one. Jesus wasn't praying to himself. God is one. And Islam is literally like the highest perfected form of Christianity. And that's why when I discovered Islam, I knew that I was guided. கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாமுக்கு மாறிய இந்த பெண் கூறுகின்றார், நான் காட் ஆஃப் மோசஸ், காட் ஆஃப் ஆப்ரஹாம், காட் ஆஃப் நோவா இவர்களை தான் வழிபடுகின்றேன். இந்த இறைவனை தான் வணங்குகின்றேன். வந்த தீர்க்கதரிசிகள் எல்லோருமே தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை தான் வழிபட வேண்டும் என்று தான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவை அல்ல. இந்த ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடியவை இந்த பைபிளில் எந்த இடத்திலும் அதற்குண்டான ஆதாரம் இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. கடவுள் தனக்கு பிள்ளைகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அவருக்கு மகளோ மகனோ யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே விண்ணப்பம் செய்கிறார், ஜெபம் செய்கிறார் கடவுளிடத்துல. அவ இயேசு கிறிஸ்து கடவுள் என்றால் தனக்குத்தானே ஜெபித்துக் கொள்வாரா? எப்படி அது? இயேசு கடவுள் என்றால் தனக்குத்தானே எப்படி ஜெபித்துக் கொள்வார்? இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது என்று அந்த பெண் கூறுகின்றார். கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, இயேசு கடவுள் இயேசு கடவுள்னு சொல்லி புதிய ஏற்பாடுன்னு ஒரு புத்தகத்தை கொடுப்பாங்க. அதை நாம போய் திறந்து படிச்சு பார்த்தா இயேசு ஒரு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். மார்க் 1:35 மார்க் 1:35 இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அப்படி என்றால் இயேசு யாரை நோக்கி ஜெபம் பண்ணினார்? இயேசுடைய கடவுள் யார்? கிறிஸ்தவர்களை இயேசு கடவுளா? இயேசு கடவுள் என்று பைபிளில் சொல்லி இருக்கிறாரா? இயேசு தன்னை கடவுள் என்று வெளிப்படுத்தி இருக்கிறாரா? எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களால் காட்ட முடியுமா என்று கேட்டால் ஒரு வசனத்தை வைப்பார்கள்.
யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். அதில் இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்வது சரிதான். இதை காட்டுவாங்க. பார்த்தீங்களா? அதாவது சீஷர்கள் இப்படி சொல்லும்போது நீங்கள் சொல்வது சரிதான்ட்டு இயேசு சொல்கிறாரு. நான் சரிதான், நானும் தான் சரிதான்ன்றேன். நான் மறுப்பு தெரிவிக்கலையே. ஆண்டவர்னா நீங்கள் கடவுள்னு தப்பாக நினச்சின்னு இருக்கிறீங்க. ஆண்டவர்னா எப்படி கடவுள் ஆவார்? இப்போ போப் ஆண்டவர்னு சொல்கிறீங்க, போப் ஆண்டவர் கடவுளா? நாகூர் ஆண்டவர் சொல்கிறீங்க, நாகூர் ஆண்டவர் கடவுளா? பழைய ஏற்பாட்டிலே மனைவிமார்கள் தங்கள் கணவர்களை ஆண்டவனே என்று அழைத்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் சென்று படித்து பாருங்கள். தாவீதின் மனைவி, சாலமோனின் மனைவி, பல தீர்க்கதரிசிகளின் மனைவிகள் எல்லாருமே, ஆபிரகாமின் மனைவி எல்லாமே தன்னுடைய கணவனை ஆண்டவனே என்று அழைத்திருக்கிறார்கள். வேலைக்காரர்கள் எஜமானை ஆண்டவனே என்று அழைத்திருக்கிறார்கள். குடிமக்கள் அரசனை ஆண்டவனே என்று அழைத்திருக்கிறார்கள். ஆண்டவனே என்றால் கடவுளாகிவிட முடியாது. ஆண்டவன் என்றால் தி லார்ட், அதாவது எஜமானர், குரு, தலைவர், இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். அது ஆண்டவர் என்றால் கடவுள் என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. இது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் நேரடியாக இஸ்ரவேல் மக்களிடத்தில் பேசியது. நானே கர்த்தர், நானே தேவன், என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னை கர்த்தர் வெளிப்படுத்தின விதம் இவ்வாறாக இருக்கிறது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. இதே கடவுள் தான் பூமியிலே இயேசு கிறிஸ்துவாய் நடமாடினார் என்றால், இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையாவது நானே கர்த்தர், என்னை தவிர தேவன் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரா? நான் தான் யெகோவா, நீங்கள் யெகோவா யெகோவா என்கிறீர்களே, அது நான் தான் யெகோவா என்று எந்த இடத்திலே சொல்லியிருக்கிறாரா? வெளிப்படையாக இப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை எப்படி வெளிப்படுத்தினாரோ, இயேசு கிறிஸ்துவும் கர்த்தரை அப்படிதான் வெளிப்படுத்துகிறார். தன்னை கர்த்தர் என்று வெளிப்படுத்தவில்லை. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று தான் சொல்கின்றார். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது என்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இயேசு கிறிஸ்து கர்த்தராக இருந்தால், தேவனாக இருந்தால், இஸ்ரவேலே கேள், நான் ஒருவரே கர்த்தர், என்னை தவிர தேவன் இல்லை என்றெல்லாம் சொல்ல வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று தான் சொல்கிறார். கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அடுத்தபடியாக சொல்வார்கள், இயேசு 100% கடவுளா, 100% மனிதனா? 100% மனிதனாய் இருந்ததற்கு தான் பைபிளிலே அநேக ஆதாரங்கள் இருக்கிறது அன்றி, அவன் 100% கடவுளா இருந்ததற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஏன் ஒரே 1% கடவுளா இருந்தது கூட ஆதாரம் இல்லை. 1% கூட விடுங்கள், 0.5% கூட இயேசு கடவுளாக இருந்ததாக பைபிளிலே ஆதாரம் இல்லாத போது எதை வைத்து நீங்கள் இயேசு கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள்? ஆதாரம் இல்லாமல் எதை வைத்து இயேசுவை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள்? சொல்லுங்கள். எங்கே அவர் 100% கடவுளாக இருந்தார்? பிசாசே அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 போதும். அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை படித்தார்கள் என்றால், இயேசு கடவுள் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் தெளிவடைவார்கள். நேரான வழியை, நேரான பாதையை கண்டடைவார்கள். அவர்கள் சிந்திக்க கூடாதபடிக்கு அவர்கள் கண்கள் திரையிடப்பட்டிருக்க, அவர்கள் சரியாக தெளிவடையாதபடிக்கு அவர்கள் கண்கள் திரையிடப்பட்டிருக்கிறது, செவிகள் மூடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் போதும். பிசாசே இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்ட. கடவுள் தன்னைத்தானே சோதித்துக் கொள்ள பிசாசிடம் செல்கிறார் என்பது வேடிக்கையான சம்பவம். இது போன்ற வேடிக்கைகளை இந்த பைபிளில் தான் காணலாம்.
பைபிளிலே தான் இது போன வேடிக்கையான சம்பவங்களும் சிரிப்பு வரக்கூடிய, நகைக்கக்கூடிய, சிரிப்பு வரக்கூடிய செய்திகள் பைபிளில் தான் அதிகமாக இருக்கும். இயேசுவை கடவுள் என்று சொல்கிறீர்கள். கடவுள் தன்னைத்தானே சோதிப்பதற்கு தனக்கு உலக ஆசை இருக்கிறதா, இல்லை கடவுள் மீது நமக்கு பற்று இருக்கிறதா என்று கடவுளே தனக்குத்தானே சோதித்துக் கொள்ள பிசாசிடம் செல்வது என்பது கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாமா? சொல்வார் சொன்னாலும் கேட்பவருக்கு மதி வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5-8 வசனங்களிலே கூறப்படுகிறது, பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த நகரத்துக்கு தூக்கின்னு போயிட்டான். தேவாலயத்தின் உப்பரிகளை தூக்கி அலாக்கா தூக்கின்னு போய் தேவாலயத்தின் உப்பரிகளை நிறுத்தினான். அடுத்ததாக 8ஆம் வசனம் கூறுகிறது, மலைகளின் உச்சியிலே நிறுத்தி இந்த பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து, நீ என்னை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டால், என் காலில் விழுந்து என்னை வணங்கினா இந்த ராஜ்யங்களை எல்லாம் நான் உனக்கு தருவேன், உன்னை இந்த உலகத்திற்கு அதிபதி ஆக்குகிறேன், இந்த உலகத்தின் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பிசாசு சொல்றான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போது பிசாசு இயேசுவை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தினான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மறுபடியும் பிசாசு இயேசுவை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்தான். இந்த வசனத்தை கோர்ட்டுக்கு கொண்டு போனா கூட அழகா ஜெயிச்சுட்டு வந்துடலாம், இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்றது. அவர் ஜட்ஜே கேட்பார், ஏன் இயேசு கடவுள்னு சொல்றீங்க? பிசாசு அவரை தோல் மேலே தூக்கின்னு தெரிஞ்சுனுக்கிறான், பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போறான், தேவாலயத்தின் உப்பரிகளை தூக்கி நிறுத்துறான், மலை மேலே கொண்டு போறான், அந்த மலையின் உச்சியில கொண்டு போய் தூக்கி நிறுத்துறான், என் காலில் விழுந்து வணங்கடான்றான், வணங்கினா சகலத்தையும் தரேன்றான். ஏன் கடவுளை ஒரு பிசாசானவன் எப்படி செய்ய முடியுமா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கின்றாய், அப்படி செய்வது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்கிறது. ஏயா பைபிளில் யாக்கோபு என்ற அதிகாரத்தில் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது என்று ஒரு வசனத்தை போட்டுவிட்டு இங்கே இயேசுவை கடவுள்னுட்டு அவரை பார்த்தா நடுங்கி தானையா இருக்கணும் பிசாசு. அவர் கடவுள்னா அவரை பார்த்து இந்த வசனத்தின்படி அவர் கடவுள்னா அந்த பிசாசு நடுங்கி போய் அல்லவா இருக்க வேண்டும். அதை விட்டு போட்டு அவரை தோல் மேலே தூக்கின்னு போய் தேவாலயத்தின் முப்பரிகளை நிறுத்துறதும், மலையின் மேலே நிறுத்துறதும், என் காலில் விழுந்து வணங்குகின்றதும் எப்படி இயேசு கடவுளாவாரு? கண்டிப்பாக கடவுளாக மாட்டார். இயேசு மனிதன்தான் என்று நான் தீர்ப்பு கூறுகிறேன் என்று கோர்ட்டிலிருந்து ஜட்ஜி சொல்லிடுவார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்போது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த வசனம் தெளிவாக இருக்கிறது, இயேசு கடவுள் இல்லை என்பதற்கு. கிறிஸ்தவர்கள் வேண்டுமென்றே நிராகரிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் வேண்டுமென்றே இந்த மத பெருமையில் தன்னுடைய குலப்பெருமைக்காக வேண்டுமென்றே இவைகளை நிராகரிக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். எப்படி என்றால், அந்த பிசாசானவன் அவரை மலையின் மேல் நிறுத்தி சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து, என்னை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டால், என்னை காலில் விழுந்து வணங்கினால் இந்த ராஜ்யங்களை எல்லாம் உமக்கு தருவேன், இந்த உலகத்திற்கு உன்னை அதிபதியாக்குகிறேன், சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பிசாசு சொன்னபோது இயேசு சொன்ன காரியம் என்ன? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அந்த சட்டத்திலே தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் தேவனால். அப்பாலே போ சாத்தானே,
அவர் ஒருவரை தவிர நான் யாரையும் வணங்குவதாக இல்லை என்ற ஒரு அர்த்தத்தை கூறுகிறது இந்த வசனம். இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டும் இயேசுவை அவர்கள் கடவுள் என்கின்று சொல்கிறார்கள் என்றால் இது குலப்பெருமை, மதப்பெருமை. ஆகவேதான் இவர்கள் இந்த வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சீஷர்களும் அவரை கடவுளாக ஏற்கவில்லையே. கடவுள் மனிதனாக வந்த நோக்கம் என்ன? கடவுள் தான் வந்திருக்கிறார் என்பதை மனிதன் அறிய வேண்டும் அல்லவா? மனிதனுடைய சிந்தைக்கே எட்டாமல் இருந்தால் எப்படி? சீஷர்களும் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையே. வசனம் இவ்வாறு கூறுகிறது. மார்க் 8ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்கள் வரை. பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தைச் சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு சீஷர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்போது இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீ கிறிஸ்து என்றான். பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தைச் சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று கூறுகிறார்கள் என்று அவர்களை நோக்கி கேட்கிறார். அதற்கு சீஷர்கள் சொன்ன பதில், உம்மை சிலர் யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா தீர்க்கதரிசி என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று கூறுகிறார்கள். ஒருவர் யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் கூறுகிறார்கள் என்று சீஷர்கள் பதில் அளிக்கிறார்கள். அதற்கு இயேசு என்ன கேட்கிறார்? நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்து. கிறிஸ்து கிறிஸ்து என்றால் வெறும் இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்து என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். கிறிஸ்து என்றால் கிரைஸ்ட். இது கிரேக்க வார்த்தை. கிரேக்க வார்த்தையில கிறிஸ்ட் என்றால் அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். எல்லாருமே இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாருமே கிரைஸ்ட் தான். உண்மையான வேதம் இருந்திருந்தால், கரைபடியாத உண்மையான வேதம் இருந்திருந்தால் அதில் தெளிவான விளக்கங்கள் இருந்திருக்கும். இதைதான் எபிரேயத்தில் மெசையா என்கிறார்கள். மெசையா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், முன் குறிக்கப்பட்டவர், சோசன் ஒன், தெரிந்து கொள்ளப்பட்டவர். கிரைஸ்ட் என்றால் அது வெறும் இயேசுதான். இயேசு தனித்தன்மை வாய்ந்தவர், தேவகுமாரன் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து விடக்கூடாது. கிரைஸ்ட் என்றால் தேவனால் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களுமே முன்குறிக்கப்பட்டவர்கள் தான், அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தான். ஆகவேதான் அவருக்கு இந்த கிரேக்க வார்த்தையிலே கிரைஸ்ட் என்று அழைக்கப்பட்டது. நீர் முன்குறிக்கப்பட்டவர், நீர் இறை தூதர் என்றுதான் சீஷர்கள் அறிக்கையிடுகிறார்களே தவிர இயேசுவை கடவுள் என்று அறிக்கையிடவில்லை. சிந்திக்க வேண்டும். சீஷர்கள் கிறிஸ்து என்று சொல்லும்போது அப்பொழுது இயேசு சொல்லியிருக்கலாமே, நானே தேவனாகிய கர்த்தர், என்னை தவிர தேவன் இல்லை, யெகோவா தேவன் நான் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சீஷர்களிடத்தில் சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லவில்லை? அங்கே இல்லையே, ஆதாரம் இல்லையே சொன்னதாக. எதை வைத்து நீங்கள் இயேசுவை கடவுள் என்கிறீர்கள்? ஒன்றுமே இல்லாததை வைத்து, வெறும் பாதிரிகளின் பொய் கூற்றை வைத்து இயேசு நீங்கள் கடவுள் என்று நினைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை தள்ளி கொண்டிருக்கின்றீர்கள். இது குலப்பெருமையும் மதப்பெருமையின் நிமித்தமாய் இது வருகின்றதே தவிர உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் சிந்திக்கவில்லை என்பதை இதில் தெரிகிறது. கிறிஸ்தவத்தை ஸ்தாபித்த பவுல் கடவுளுடைய தன்மையை சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், தேவனுக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன் என்று கடவுளுடைய தன்மை இப்படி கூறிவிட்டு
கடவுளுடைய தன்மையும் இப்படி சொல்லிவிடுகின்றார், இயேசுவையும் கடவுளாக்கி விட்டு மனுஷனை குழப்புகின்றார். இதுதான் அவருடைய வேலை. கடவுளுடைய தன்மையை மிக தெளிவாக 100% பெர்ஃபெக்டாக இங்கு அறிவித்து விட்டு இயேசுவையும் கடவுளாக்கி விட்டு குழப்புகிறார் மக்களை திசை திருப்புகிறார், மக்களை குழம்பச் செய்கின்றார். ஃபர்ஸ்ட் இங்க இறைவனுடைய பெர்ஃபெக்டான தன்மையை வெளிப்படுத்தும் போது அவர் ஒருவராய், அவர் நிகரற்றவராய், ஒப்பிட முடியாதவராய், தன்னிகரற்றவராய், ஒருவராய் என்று இருக்கிறது. ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று கிறிஸ்தவர்கள் சொல்கின்றார்கள். இந்த ட்ரினிட்டி கோட்பாடு வருகிறது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இப்ப அந்த ஒருவர் என்றது அடிப்படுதா இல்லையா? ஒருவராய், அடுத்ததாக ஒருவராய் சாவாமை உள்ளவர். இயேசு கிறிஸ்து மரணித்து விட்டார். பைபிள் தான் கூறுகிறது, சடலமாக சவக்குழியிலே, அந்த பாதாள குழியிலே 3 நாள் இருந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து மரணித்து விட்டார் என்று பைபிள் கூறுகிறது. அப்போ சாவாமை உள்ளவர் என்ற வார்த்தையை கொண்டு வந்து இயேசுவும் கடவுள் என்று சொன்னால் எப்படி? எதை வைத்து நீங்கள் இயேசுவை கடவுள் என்று சொல்கிறீர்கள்? சொல்லுங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார். அங்கே சாவாய், கடவுளுடைய தன்மை என்ன? ஒருவராய் சாவாமை உள்ளவர். இங்க இயேசு செத்து போயிட்டாருங்க. இப்ப செத்து போனவர் எப்படி சாவாமை உள்ளவரோடு ஒப்பிட முடியும்? செத்து போனவர் எப்படி சாவாமை உள்ளவராய் கடவுளாக முடியும்? நோ சான்ஸ், கண்டிப்பா கிடையாது. உங்கள் கூட்டிலிருந்து விலகி கொள்ளுங்கள், அது உங்களுக்கு சிறந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உங்களோடு உயிரோடு இருக்கிறேன். மரிச்சிட்டு சதா காலம் உயிரோடு இருக்கிறது எல்லா நீதிமான்களும் தான். எல்லா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்மவேல், அனைத்து நீதிமான்களும், மோசே, தீர்க்கதரிசிகள் அனைவரும் மரித்தாலும் சதா காலம் நித்திய ஜீவன், நித்திய வாழ்வை பெற்று அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறவர்கள் தான். இது இயேசு மட்டும் சிறப்பு தன்மை என்று சொல்ல முடியாது. மரித்த நீதிமான்கள் எல்லாம், மரித்த தீர்க்கதரிசிகள் எல்லாம், மரித்த இறை தூதர்கள் எல்லாம் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர்கள் தான். நித்திய வாழ்வை பெற்று, நித்திய ஜீவனை பெற்று அவர்கள் உயிர் தெழுந்து சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறவர்கள் தான். இதில் இயேசு மட்டும் சிறப்பு தன்மை அல்ல, சிந்திக்க வேண்டும். யாராக பரிசுத்தவானாக இருந்தால் கூட சரி, அவர் தூதர் என்ற அந்தஸ்தோ தீர்க்கதரிசி என்ற அந்தஸ்தோ இல்லாமல் வெறும் பரிசுத்தவான் என்ற அந்தஸ்து மட்டுமே இருந்தாலும் அவர் மரித்தாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கக்கூடியவர் தான். இது இயேசு மட்டும் தனி சிறப்பு வாய்ந்தது என்று சொல்ல முடியாது. சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவர். இயேசு சேரக்கூடாத ஒளியிலே வாசம் இருந்தார். அவர் காடுகளில் திரிந்தார், மலைகளில் திரிந்தார், கடற்கரை ஓரங்களில் திரிந்தார், வீடுகளுக்கு சென்றார், வீதிகளில் சென்று பிரசங்கம் பண்ணினார். அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருந்தாரா? அந்த ஒளியில யாராலும் சேர முடியவில்லையா? சேரக்கூடாத ஒளி என்றால் அதனுடைய விளக்கம் வேறு. அடுத்ததாக மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர். இயேசுவை யாருமே பார்க்கலையா? இயேசுக்கு தாய் இருந்தார்கள், தகப்பன் இருந்தார்கள், சகோதரிகள் இருந்தார்கள், உறவினர்கள் இருந்தார்கள், நண்பர்கள் இருந்தார்கள், சுற்றும் உற்றார் எல்லாரும் இருந்தார்கள், தன்னுடைய சீஷர்கள் இருந்தார்கள், எல்லோருமே இருந்தார்கள், எல்லோருமே பார்த்தார்கள் இயேசுவை. அப்படி எப்படி ஒருவரும் கண்டிராதவரும் என்ற கடவுளுடைய தன்மைக்கும் கடவுளுடைய மகிமைக்கும் இயேசுவை ஒப்பிட முடியும்? இயேசு எப்படி ஒப்பாவார்? இவர் எல்லாருமே பார்த்திருக்கிறார்கள். எதை வைத்து நீங்கள் இயேசுவை கடவுள் என்கிறீர்கள்? காணக்கூடாதவர், அவரை யாராலும் பார்க்க முடியாது. அந்த மனிதனால் கடவுளை பார்க்கின்ற சக்தி கொடுக்கவில்லை. மறுமையில்தான் அவரை காண முடியுமே தவிர இம்மையில் கடவுளை காணக்கூடிய சக்தி மனிதனுக்கு அருளப்படவில்லை. இதை யாத்திராகமம் புத்தகம் தெளிவாக சொல்கிறது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும்
மிகவும் அதிர்ந்தது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேலே அக்னியில் இறங்கினாராம். வெறும் புகைக்காடாய் இருந்ததாம். அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்றாம், கொழுந்து விட்டு எரிந்து எழும்பிற்றாம். அந்த மலை அதிர்ந்து போனது. இதுதான் ஒருவரும் கண்டிராதவர், யாராலும் பார்க்க முடியாது, காணக்கூடாதவர், பார்க்க முடியாது. இந்த மனித கண்களால் அவரை பார்க்க முடியாது. மறுமையில் தான் அவரை காண முடியும். மறுரூபம் அடைந்தால் தான் அவரை காண முடியும். இப்படிப்பட்ட கடவுளுடைய மகிமையை இயேசுவோடு ஒப்பிடுகிறீர்கள். எதை வைத்து ஒப்பிடுகிறீர்கள்? இயேசுவை கடவுள் என்கிறீர்கள். இயேசு காணக்கூடாதவராய் இருந்தாரா? மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவராய் இருந்தாரா? இயேசு சாவாமை உள்ளவராய் இருந்தாரா? இயேசு ஒருவராய் இருந்தாரா? எதற்கும் பதில் இல்லையே. எதை வைத்து நீங்கள் இயேசுவை கடவுள் என்கிறீர்கள்? இயேசு கடல் மீது நடந்தார், ஆகவே அவர் கடவுள் என்றால், மோசே செங்கடலை பிளந்து லட்சோப லட்ச இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினார் தரைப்பாதையாக. அது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய மிராக்கள். இயேசு 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தார், ஆகவே அவர் கடவுள் என்றால், வானத்திலிருந்து காடைகளையும் மன்னாவையும் இறக்கி மோசே விண்ணப்பம் செய்து இறைவனிடத்துல அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு வானத்திலிருந்து தூதர்கள் உண்ணும் உணவாகிய மன்னாவையும் காடைகளையும் இங்க பூமிக்கு அனுப்பினது. அது எவ்வளவு பெரிய மிராக்கள். சாடிகளில் காளி கற்சாடிகளில் திராட்சரசத்தை நிரப்பியதால் இயேசு கடவுள் என்றால், ஒரு ஏழை விதவையின் கடனை தீர்ப்பதற்காக ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, அந்த தீர்க்கதரிசி இறந்து விடுகிறார், அவளுக்கு கடன் இருக்கிறது. அந்த கடனை பற்றி தீர்க்கதரிசியாகிய எலிசாவிடம் சொல்லுகின்றார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன் என்று, உன்னுடைய காலி குடங்களையும் காலி பாத்திரங்களையும் எல்லாம் கொண்டு வா என்று சொல்லி வானத்தை நோக்கி ஜெபம் செய்து அந்த காலி பாத்திரங்கள் காலி குடங்களிலே எண்ணெயை நிரப்புகிறார். எல்லாவற்றையும் நிரப்பிட போது, இன்னும் கொண்டு வா, பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுல இருந்தெல்லாம் பாத்திரத்தை கொண்டு வா, நான் நிரப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கே பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுல எல்லா இடத்துலயும் வாங்கி வந்தாச்சு பாத்திரம், இனி நிரப்புவதற்கு பாத்திரம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அந்த காலி பாத்திரம் காலி குடங்களிலும் எண்ணெயை நிரப்பிய எலிசா எப்படி காலி கற்சாடியில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதால் இயேசு கடவுள் என்றால், இந்த ஏழை உதவியின் கடனை அடைக்க காலி பாத்திரங்களிலும் காலி குடங்களிலும் எண்ணெயை நிரப்பி அந்த எண்ணெயை விட்டு அவள் தன்னுடைய கடனை அடைத்தாள் என்று பைபிள் கூறுகிறது. அந்த எலிசா எந்த வகையில் வருகிறார்? இயேசு தண்ணீரில் மேல் நடந்தார், இது மிகப்பெரிய அற்புதம். ஆனால் ஒரு விறகு வெட்டி மரத்தை வெட்டும் போது ஒரு இரும்பு கோடரி ஆற்றில் விழுந்து விட்டது, தண்ணீரில் விழுந்து விட்டது. ஐயோ, நான் என்ன செய்வேன், பிழைப்பதற்கு இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே இல்லையே என்று அவன் கதறும் போது, எலிசா தீர்க்கதரிசி அந்த இரும்பு கோடரியை தண்ணீரிலே மிதக்க விட்டு அதை எடுத்து கொடுத்து இருக்கிறார். இதை எந்த இடத்திலே சேர்ப்பது? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இந்த எலிசாவை எந்த லிஸ்டில் வைப்பது? இயேசு கடல் மீது நடந்தார் என்பதால் அவர் கடவுள் என்றால், இரும்பு கோடாரியை மிதக்கி விட்டிருக்கிறாரே எலிசா. இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், இறந்து போனவர்களை எல்லாம் உயிரோடு எழுப்பினார், அதனால் அவர் கடவுள். எலியாவும் எலிசாவும் உயிரோடு எழுப்பி இருக்கிறார்கள். முந்தைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார்கள். எலியா உயிரோடு எழுப்பிய அந்த சம்பவத்தை பாருங்கள்.
ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 20-22 வசனங்கள் வரை. எலியா கர்த்தரை நோக்கி, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அடுத்ததாக எலிசா உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இறந்து போன ஒரு குழந்தையை எலிசா உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அதையும் பாருங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வசனங்கள் வரை. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்போது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது, அவன் பிழைத்தான். எல்லா தீர்க்கதரிசிகளும் செய்ததை தான் இயேசு செய்தார். எல்லா தீர்க்கதரிசிகளும் வழங்கப்பட்ட அற்புத அடையாளங்கள் தான் இயேசுவுக்கும் வழங்கப்பட்டது. இதைவிட மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசியாகிய யோசுவா, மோசேக்கு பிறகு வந்த தீர்க்கதரிசியாகிய யோசுவா, இஸ்ரவேலுக்கு இரட்சகராக ஏற்படுத்திய யோசுவா சூரியனை நடுவானிலே நிறுத்தி வைத்தார். அது அஸ்தமிக்க தீவிரிக்காதபடிக்கு நடுவானிலே நிறுத்தி வைத்தார். காரணம் என்னவென்றால், எமோரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடக்கின்ற அந்த போரிலே எமோரியரை முறியடிக்கும் வரை அந்த சூரியன் நடுவானிலே நிற்க வேண்டும் என்று சூரியனுக்கு கட்டளையிட்டார். அது நடுவானிலே நின்றது என்று பைபிள் கூறுகிறது. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள் வரை. கர்த்தர் எமோரியரை இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்ட மட்டும் சூரியன் தரித்து நின்றது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் பகல் முழுவதும் நடுவானிலே நின்றதாம் ஒரு தீர்க்கதரிசியின் சொல்லை கேட்டு. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்த நாளுக்கு ஒத்த நாள் அவருக்கு முன்னும் இல்லையா, அவருக்கு பின்னாடியும் இல்லையா. இயேசு கடவுளா என்று கேட்டால் உடனே நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் அந்த வசனத்தை எடுத்து வைப்பாங்க. எல்லா தூதரும் அந்தந்த காலகட்டத்திற்கு அந்தந்த சமுதாயத்திற்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்திருக்கிறார்கள். அந்த தூதரை ஏற்றுக்கொண்டால் தானே தேவ வசனங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த தூதரை நிராகரித்து விட்டால் தேவ வசனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்பிறகு எப்படி வழியும் சத்தியமும் ஜீவனும் அவர்களுக்கு கிடைக்கும்? தூதரை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தூதரை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த தூதர் மூலமாக இறைவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். தூதரை நிராகரித்து விட்டால் இறைவனுடைய வார்த்தைகள் எப்படி அவர்களிடத்திலே போய் சேரும்? அவர்களுக்கு எப்படி சத்தியமும் வழியும் ஜீவனும் கிடைக்கும்? இயேசு மட்டும்தான் வழியும் சத்தியமும் ஜீவனும் இல்லை. அந்த காலத்திலே மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்திருக்கிறார். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய சமுதாயத்திற்கு அந்த பீரியட், அந்த காலகட்டத்திற்கு அனுப்பப்பட்ட மக்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்திருக்கிறார்கள். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் கர்த்தர். என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளுங்கள், அவைகளின்படி செய்கிற மனுஷன் பிழைப்பான். இது லேவியராகமம் புஸ்தகத்திலே இருக்கிறது. மோசேக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளுங்கள், அவைகளின்படி செய்கிற மனுஷன் பிழைப்பான் என்று. இந்த கட்டளைகளை, சட்டங்களை யார் கொண்டு வந்தது? கடவுளே நேரடியாக வந்து மனிதனிடத்தில் கொடுத்தாரா?
இல்லை மோசேயின் மூலமாக கொடுத்தார். அப்போ அதை கீழ்ப்படுகிற மனிதர்கள் அவைகளின் மூலம் பிழைப்பார்கள், நித்திய ஜீவனை அடைவார்கள். ஆகவே மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்தார். அடுத்ததாக ஒன்று சொல்வார்கள், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆகவே இயேசுதான் பிதா. நானே பிதா நான் சொன்னாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் தான் சொன்னாரு. அதனால அவர் எப்படி பிதாவாகி விட முடியும்? ஒரு சீஃப் மினிஸ்டருடைய செக்ரட்டரி, சீஃப் மினிஸ்டர் சில அதிகாரங்களை எல்லாம் தன்னுடைய செக்ரட்டரியிட்ட கொடுத்துருக்கிறாரு, நீ இந்த போன்ற காரியங்கள் எல்லாம் கவனிச்சிக்க, அவர்கள் என்னிடத்துல வரக்கூடாதுன்னு. சில விண்ணப்பங்களையும் சில விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு நான் சிஎம்ஐ பார்க்க வேண்டும் என்று செக்ரட்டரி அணுகும்போது என்ன சொல்வாரு, என்னை பார்த்தா சிஎம்ஐ பார்த்த மாதிரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எதற்காக வந்திருக்கிறீர்கள், நீங்கள் சிஎம்ஐ பார்க்க முடியாது, என்னை பார்த்தா சிஎம்ஐ பார்த்த மாதிரி, உங்களுக்கு வேண்டியதை சொல்லுங்க, இந்த லெட்டரில் எழுதி கொடுங்க, நான் சிஎம்மிடம் தெரிவிக்கிறேன் என்று சொன்னால் இவர் செக்ரட்டரி சிஎம் ஆக்கி விடுவாரா? அந்த நிலையில் தான் இருக்கிறது. பிதாவுடைய வசனங்களை, பிதாவுடைய வார்த்தைகளை நான் வைத்திருக்கிறேன், பிதாவுடைய சத்தியங்களை தான் போதிக்கிறேன். நீங்கள் என்னுடைய சத்தியங்களுக்கு செவி சார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் பிதாவை கண்டது போல. யோவான் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் என்றார். நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னவென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் நான் என்னை அனுப்பின பிதாவினால் நான் கட்டளையிடப்பட்டு இருக்கிறேன். ஆகவே பிதாவுடைய வசனங்கள் நான் என்னிடத்தில் இருக்கிறது. நீங்கள் இந்த வசனத்தை கை கொண்டீர்கள் என்றாலே நீங்கள் பிதாவை கண்டது போலாகும். ஆகவே என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்ற அந்த முறையில் தான் அவர் சொன்னாரே தவிர நான் தான் பிதா என்று அவர் சொல்லவில்லை. அடுத்ததாக தந்தையின்றி பிறந்தார். இயேசுவுக்கு தந்தை இல்லை, ஆகவே அவர் கடவுள். தந்தையின்றி பிறந்ததால் அவர் கடவுள். தந்தையின்றி பிறந்ததால் அவர் கடவுளாகிவிட முடியுமா? இயேசுக்காவது மரியாளின் கருவறை இருந்தது. 10 மாதம் எல்லா குழந்தைகளைப் போல 10 மாதம் மரியாளின் கருவறையில் இருந்து அவர் பிரசவிக்கப்பட்டார். ஆனால் ஆதாம் அப்படி இல்லையே, அவர் தாயும் இல்லை தந்தையும் இல்லை. இயேசுக்காவது தாய் இருந்தார்கள், ஆதாமுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. தந்தையின்றி பிறந்ததால் இயேசு கடவுள் என்றால், தாயுமின்றி தந்தையுமின்றி பிறந்த ஆதாம் ஏன் கடவுளாக்கப்படவில்லை? ஆதாமை ஏன் நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை? அடுத்ததாக குர்ஆன் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது, அவர்கள் அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, அவரை கொல்லவும் இல்லை, அவர் காப்பாற்றப்பட்டார். அந்த இடத்திலே அவருக்கு பதிலாக இயேசுவை போல ஒருவர் ஒப்பாக்கப்பட்டார். ஏன்னா இயேசுவை காப்பாற்றிட்டா அந்த இடத்துல ஒருத்தர் ஒப்பாக்கப்படணும் கண்டிப்பா. இல்லைன்னா வெறும் இயேசுவை காணாமல் போயிட்டா சீஷர்களை துன்புறுத்துவாங்க அந்த ரோம சோல்ஜர்கள், தாய் தந்தையரை துன்புறுத்துவார்கள், சகோதரர்களை துன்புறுத்துவார்கள், அவர்களை சித்திரவதை செய்வார்கள். ஆகவே அந்த காரியம் அன்றோடு முடிவுக்கு வர வேண்டும். இயேசுவை தான் அடைந்து விட்டோம் என்று அவர்கள் நினைத்தால்தான் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆகவே அவர் பரிசுத்தவானியோ நீதிமானியோ ஒரு நல்லவனையோ கொண்டு வந்து அங்கே அவருக்கு பதிலாக ஒப்பாக்கி விட்டு இருக்க மாட்டார். ஒரு அக்கிரமக்காரனை கொண்டு வந்திருப்பார், ஒரு அநியாயக்காரனை கொடுமைக்காரனை கொண்டு வந்துதான் இயேசுக்கு பதிலாக அவனை ஒப்பாக்கி இருப்பார். இயேசுவின் முகச்சாயலை அவனுக்கு பொருத்தி இருப்பார். இதுதான் குர்ஆன் கூறுகிறது. அவர் காப்பாற்றப்பட்டார், அவருக்கு பதில் வேறொரு ஆள் ஒப்பாக்கப்பட்டார் என்று குர்ஆன் கூறுகிறது. அதற்கு ஏற்றால் போல் இயேசு சிலுவையில் தொங்கும் போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறதைப் போல வசனம் இருக்கிறது. இயேசு தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது தேவனே என்று அவர் அழைத்ததில்லை. அவர் பிதாவே என்றுதான் எல்லா இடத்திலும் எல்லா சுவிசேஷத்திலும் பிதா 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 என்றுதான் அழைத்திருக்கிறார். தொங்கினது இயேசுவாக இருந்திருந்தால் என் பிதாவே என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்றுதான் அழைத்திருக்க முடியுமே தவிர என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றால் ஒரு சாதாரண மனிதன், இயேசுவை போல இருக்கிற வேறொரு மனிதன் தான் இவ்வாறாக கதறி இருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.